ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவங்க அந்த கடைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறேன்னு சொல்கிற பேரில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கடைகள்லாம் வந்து ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து சமூக ஆர்வலன்ற பேரில் பல இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு எதுவும் தெரியுங்களா? இப்போ அந்த இடத்த நம்ம போய் பார்வையிட்டு அதை ஒளிப்பதிவும் செஞ்சுருக்கிறோம். அதையும் இப்போ மக்களுக்கு காட்ட தான் போகிறோம். இங்கே வந்து பல வருடங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இந்த பிராட்வே பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அந்த திருவள்ளூர் பேருந்து நிலையத்துக்கு அருகில் தான் வந்து ரோட்டில் தான் இருக்கும் பேருந்து நிலையம். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ரோட்டில் இருந்த பேருந்துகள் எல்லாம் இந்த இடத்துக்கு மாற்றி இங்கே அதுக்கான கடைகள்லாம் கட்டமைச்சு அப்படியே நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த திமுக வந்து தமிழ்நாட்டில் பதவிக்கு வந்ததுலேருந்து அவங்களோட ஒரே நோக்கம் என்ன இருக்குன்னா, நிலங்களை அபகரிக்கணும், அந்த நிலங்களை வச்சு காசாக்கணும். அது வந்து அறநிலையத்துறையை வச்சு பாதி கொள்ளடிக்கிறாங்க. அறநிலையத்துறைன்ற பேரில் கோயில் நிலத்தெல்லாம் அபகரிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பொது சொத்துக்களை அபகரிக்கிறாங்க. அதே மாதிரி பூர்வ குடிமக்களை குடிபெயர்வுன்ற பேரில் அவங்க வீட்டெல்லாம் அடித்து உடைச்சி அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத மாதிரி அவங்கள தூக்கிட்டு போய் நாடு கடத்துகிற மாதிரி இந்த ஊர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தூரத்தில் எடுத்துகிட்டு போய் குடியமர்த்துறது, இதெல்லாமே வந்து தொடர்ந்து ஒரு அராஜகமான மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து இந்த திமுக செஞ்சுக்கிட்டு வருதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் கேட்டது வந்து இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற கடைகளுக்கு அகற்ற முயற்சி பண்ணாங்க. அப்போ வந்து எல்லாருமே போராட்டம் பண்ணதுனால சரி நான் உங்களுக்கு கடை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு எங்கே கட்ட போகிறாங்கன்னு பார்த்தோம். இப்போ அவங்க கட்டின அந்த கடையை காட்டுறேன் பாருங்க. அதாவது அது வந்து ஒரு மூத்திர சந்துன்னு சொல்லுவோம்ல, முட்டு சந்து மூத்திர சந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பூக்கடை காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடிய ஒரு இடம். அதில் வந்து எல்லாருமே கழிப்பறை மாதிரி தான் அந்த இடத்த பயன்படுத்திட்டு இருந்தாங்க. வாகனமும் நிறுத்துவாங்க, கழிப்பறையாகவும் பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துல எந்த எந்த பிளானுமே இல்லைங்க அவங்களுக்கு. அதாவது இத்தனை கடையை கட்டணும்னா இத்தனை கடைக்கு வர்றவங்களோட வண்டி நிறுத்தணும், அவங்களுக்கு கழிப்பறை வசதி இருக்கணும், அங்கே வர பொதுமக்களுக்கு இருக்கணும் இடம், இதெல்லாம் இருக்குல்ல. இது எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் ஏதோ பாரு உன்னை இடத்த இங்கே காலி பண்ணுறேன், உனக்கு அங்கே இடத்துல கடை கொடுக்குறேன், அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, அவ்வளோதான் உனக்கு கடை கொடுத்தாச்சுல அப்படின்ற ரேஞ்சில் அந்த கடையை கட்டிக்கிறாங்க. அந்த கடை பாருங்க, ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு நடுவில் ஒரு 3 அடிக்கு அகலம் தான் இடம் இருக்குது. அப்போ எப்படி வந்து பொதுமக்கள் உள்ளே வந்து போவாங்க? நீ கடை நடத்தினா நடத்து, அதில் உனக்கு லாபம் வந்தால் வரட்டும், ஏன் கடமை உனக்கு கடை கொடுக்க வேண்டியதுன்ற மாதிரி இப்படி தட்டி கழிக்கிற ஒரு அரசாங்கத்தை என்னன்னு சொல்றது? மக்கள் விரோதம். இது தமிழர்களை அழிக்கிறதுக்காகவே இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுது. இங்கே யாரும் தற்சார்போட முன்னேறக்கூடாது. எல்லாம் வந்து ஒன்று பிச்சை எடுக்கணும், இல்லை இவன் கையை கட்டி இவன் கையை எதிர்பார்த்து நிற்கணும்னு இந்த திமுக எதிர்பார்க்குது. இதைத்தான் தொடர்ந்து செய்கிறாங்க. இன்னும் குறை இருக்கிற அந்த 8 மாதத்தில் என்னென்ன அட்டூழியங்கள் செய்ய போகிறாங்கன்னு தெரியல.